friends, welcome to JJM சமையல். இன்னைக்கு நம்ம JJM சமையல்ல முருங்கைக்காய் சோயா வச்சு ஒரு சூப்பரான பிரியாணி ரெடி பண்ண போறோம். இது ரொம்ப சூப்பரா இருக்கும். சீக்கிரமா நம்ம இத செஞ்சு முடிச்சிரலாம். வாங்க நம்ம அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ பாத்திரம் சூடாயிடுச்சு. இதுல 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய், நம்ம நார்மலா எப்பவும் யூஸ் பண்ற எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 3 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பட்டை, 2 கல்பாசி இதெல்லாம் வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். அது பொரிஞ்சதும் வெங்காயம், 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க நீளமாக. இதை போட்டு நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். மீடியம் சைஸ் தக்காளி, 2 தக்காளி போய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூடு, இதில் வந்து நான் இஞ்சி பூடு அப்புறம் 2 மிளகாய் இது எல்லாமே சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டுக்கோங்க. நம்ம எப்போவுமே சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அப்படின்னே செஞ்சிட்ருக்காமல் இதை வித்தியாசமான முறையில் நீங்கள் இது வந்து பாஸ்மதி ரைஸில் பண்ணாட்டினாலும் நார்மல் ரைஸில் நம்ம எப்போவும் வீட்டில் பொங்குற சாதத்தை வச்சு கூட ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக நீங்கள் இதை செஞ்சு முடிச்சிடலாம். அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சள்தூள், கரம் மசாலா பொடி, 2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிரியாணி இலை, இது எதுக்கு இப்படி முடிச்சு போட்டு வச்சுருக்கேன்னாக்கி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டோம்னா உள்ள ரொம்ப இலையாக கிடந்த மாதிரி இருக்கும். அதனால் நான் இதை இப்படி முடிச்சு மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அடுத்து முருங்கைக்காய், சோயா பீன்ஸை இந்த மாதிரி தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து இது வந்து சின்ன சோயா பீன்ஸ், சின்ன பிள்ளைகள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம வந்து தண்ணியிலேருந்து இப்படி பிழிஞ்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த முருங்கைக்காவை நம்ம வேக வச்சுருவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, நம்மளுக்கு முருங்கைக்காய் எல்லாம் வேகட்டும். நம்ம மூடி போட்டு வச்சுருவோம். பாருங்கள், முருங்கைக்காய் வந்து ஓரளவு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் மல்லி இலை, புதினா இலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் வந்து நான் வத்தப்பொடி எதுவுமே சேர்க்கலை. நம்ம இஞ்சி பூடெல்லாம் சேர்த்துருக்கோம், மிளகாய் அதில் அரைச்சிருக்கோம், அந்த காரம் இருக்கும். போட்டிருந்த கறி மசாலாலேயே வத்தல் பொடி எல்லாமே சேர்த்து தான் அரைச்சிருக்குது. அதனால் நம்ம தனியாக வத்தல் பொடி எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஒரு 1 நிமிஷம் மட்டும் நம்ம மூடி வச்சுருப்போம். பாருங்கள், எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு நல்லா கிரேவியாக வந்திருக்கு. இதை வந்து நீங்கள் அப்படியே சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சாதம் வந்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க, எல்லா இடமும் படுற மாதிரி. இதில் உங்களுக்கு நெய் இன்னும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கி இப்போ இதில் நெய் ஊற்றிக்கோங்க. லெமன் வேணும்னா லெமன் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் ஊற்றிட்டு நம்ம இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. அப்படியே இருக்கட்டும். அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வற்றி நம்மளுக்கு சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அங்கே சூப்பராக வந்துருச்சு. பாருங்கள், தண்ணி எல்லாம் வற்றி முருங்கைக்காய் சோயா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் இன்னொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.